அதுபோல் பாரசீகத்தில் ரூமி அன்பின் மொழியை பேசியது போல நம்மளோட மண்ணிலும் வந்து இந்த ஆன்மீக தேடலை வந்து ரொம்ப ஆழமாக தன்னுடைய பாடல்களில் பதிவு செய்தவர் யார் அந்த சூபிய மரபில் அப்படின்னு சொன்னால் குணங்குடி மஸ்தான் சொல்லலாம். அவருடைய பராபரக்கண்ணி, நிராமயக்கண்ணி, ஆனந்த கலிப்பு, அகத்தீச சதகம் இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கிய சூஃபிய மரபில் வந்து ரொம்ப முக்கியமானவை. அதில் குணங்குடி மஸ்தானின் ஒரு பராபரக்கண்ணியில் ஒரு 2 வரிகள், அண்ட பூணமென்றும் ஆடுதிரு கூத்தினையான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே. இது ஒன்றும் இல்லை, நாம் இறைவனை எங்கே தேடுறோம்? பெரும்பாலும் வழிபாட்டு தலங்களில் தான் தேடுறோம். ஒரு சர்ச்சிலேயோ ஒரு மசூதியிலேயோ இல்லை கோவில்லையோ வந்து நம்ம இறைவனை தேடிட்டுருக்கோம். ஆனால் இறைவன் அவன் படைத்திருக்கும் அத்தனை அணுக்களிலும் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த வரியோட வந்து தாத்பரியம். ரூமி பாரசீகத்தில் எப்படி ரூமி வந்து அன்பின் மொழியை பேசினாரோ அதே போல் தன் ஆன்மீக தேடலை தமிழ் மொழியில் பேசியவர் வந்து குணங்குடி மஸ்தான். ரூமியின் மண் வேறு, அவரின் மொழி வேறு. குணங்குடி மஸ்தான் பிறந்த நிலம் வேறு, அவரின் மொழி வேறு. அதே இவர்களை வந்து பின்பற்றி அதே சூபிய மரபில் வந்தவர் தான் நிசாம் மன்சூர். இவர்கள் மூவரின் கவிதைகளும் படைப்புகளும் ஒரே புள்ளியில் தான் ஒன்றிணைக்கின்றன. அது என்னன்னா, நான் யார், இறைவன் எங்கே, அவனை எப்படி கண்டடைவது, இறைவனை நேசிப்பதற்கு முன்னால் மனிதனை நேசி, உலகத்தை மாற்றுவதற்கு முன்னால் உன்னை மாற்று. நீ சக மனிதனை, இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனை நேசிக்காமல் நீ இறைவனை நேசிப்பதால் வந்து நீ வந்து இறைவனை என்னைக்கும் உணர முடியாது. இந்த புள்ளியில் தான் இவர்களுடைய படைப்புகள் வந்து சந்திக்கின்றன.